நம்ம சேனல்ல பக்கத்துல நண்பர்களே, சிவாஜ் சாருடைய ஒரு படத்துல ஒரு பாடல் இடம்பெறுது. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, சிவாஜ் சார் பாட மாட்டாரு, டான்ஸ் ஆட மாட்டாரு. சும்மா சேர்ல உட்கார்ந்திருப்பாரு. அவருக்கு முன்னாடி டேபிள் இருக்கும். சாதாரணமா அவர் உட்கார்ந்திருக்க மட்டும் தான் செய்றாரு. அவர காட்சிப்படுத்திருக்கக்கூடிய அந்த விதத்திலேயே, அப்ப இருந்த ரசிகர்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸைட்டிங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த சாங்ல. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல, அந்த ஒரு படம் எது அப்படின்றதையும், அந்த படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு சாங் என்னன்றதையும் தான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நடிகர் திலகத்தை பற்றியான சிறப்பு மிகுந்த விஷயங்கள் இந்த இன்டர்நெட்ல, அதுவும் இந்த ஜெனரேஷன்ல நம்ம ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல் தான் முதன்மையா சொல்லிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகேவா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல படத்தை பத்தி பார்த்துடலாங்க. 1964 சிவாஜ் சார், சரோஜா தேவி நடிப்புல வெளியான புதிய பறவை படம் தான். இந்த படம் 1964 வெளிவந்திருந்தாலும், முன்னர் காலகட்டங்களிலேயே ஹாலிவுட் டெக்னாலஜியை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த அளவுக்கு பாலிவுட் இயக்குனரான தாதா மிராசி ரொம்ப சூப்பரா இந்த படத்தை எடுத்திருப்பாரு. இந்த படத்துடைய பேரை சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் எந்த ஒரு சாங்க சொல்ல போறேன் அப்படின்றது. அதாவது பார்த்த ஞாபகம் இல்லையோ, இந்த ஒரு சாங் தாங்க. இந்த பாட்டுல சிவாஜ் சாருக்கு எந்த விதமான ஒரு டான்ஸோ இல்ல ரொம்ப பயங்கரமா ஆக்டிங் பண்ற மாரியோ இருக்காது. சாதாரணமா ஒரு டேபிள் இருக்கும், ஒரு சேர் இருக்கும். அந்த சேர்ல சிவாஜ் சார் உட்கார்ந்திருப்பாரு. கையில ஒரு சிகரெட் இருக்கும். பக்கத்துல டேபிள்ல ஒரு மதுக்கோப்பை இருக்கும். இந்த மாரி விஷயங்கள் மட்டும் தான். முழுக்க முழுக்க சிவாஜோடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் மட்டுமே வச்சு இந்த பாட்டுல சிவாஜ் சார காட்சிப்படுத்தியிருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 15 ஷாட்ல சிவாஜ் சார இந்த பாட்டுல காமிச்சிருப்பாங்க. இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. வெறும் 15 ஷாட்ல மட்டும் தான் சிவாஜ் சார் வந்திருப்பாரு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 15 ஷாட்லயும் டிஃபரண்ட் டைப் ஆஃப் எமோஷன்ஸ சிவாஜ் சார் வெறும் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் மட்டுமே வச்சு காமிச்சிருப்பாரு. இப்போ நம்ம அந்த 15 ஷாட் என்னென்னன்றத வரிசையா பார்ப்போம். இது ஷாட் நம்பர் 1. இதுல சிவாஜ் சாருக்கு சைடு ஃப்ரேம் வச்சு சிவாஜ் சார் லைட்டரால அந்த சிகரெட்ட பத்த வைக்கிறத காமிச்சிருப்பாங்க. ஷாட் நம்பர் 2. இந்த ஷாட்லயுமே சிவாஜ் சாருக்கு சைடு ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. அதுல சிவாஜ் சார் சிகரெட் பிடிக்கிறத காமிச்சிருப்பாங்க. ஷாட் நம்பர் 3. இந்த ஷாட்ல தான் சிவாஜ் சாருடைய ஃபேஸ க்ளோஸ் அப்ல கிளியரா காட்டுவாங்க. இதுல சிவாஜ் சார் என்ன பண்ணுவாருன்னா, சிகரெட் எடுத்து வாயில வைக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஷாட் நம்பர் 4. இதுல வலது கை சிகரெட்ட வாயில இருந்து பிடிச்சிட்டு இருக்கும். ஷாட் நம்பர் 5. இந்த ஷாட்ல சிவாஜ் சார் ஃபேஸ் பக்கத்திலேயே நெறைய ஸ்மோக்ஸ் இருக்கும். அப்படியே ஸ்மோக்க இழுத்து ஸ்டைலிஷா அப்படியே வெளியேற்றுவாரு. அண்ட் ஷாட் 6. இதுல சிவாஜோடைய ரைட் ஹேண்ட்ல சிகரெட் இருக்கும். அதுல புகை வேற வந்துகிட்டு இருக்கும். அண்ட் ஷாட் 7. இதுல தன்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரிங்க்ஸ் கிளாஸ் இருக்குல்ல, அத அப்படியே எடுத்து தன்னுடைய மவுத்துக்கு கொண்டு போவாரு. லைட்டா அப்படியே சிப் பண்ணிட்டு ஒரு பார்வை பாப்பாரு பாருங்க. ஷாட் நம்பர் 8 அண்ட் ஷாட் நம்பர் 9. இந்த 2 ஷாட்டுமே க்ளோஸ் அப்ல வச்சிருப்பாங்க. இதுல இந்த 9வது ஷாட் இருக்குல்ல, இதுல சிவாஜ் சார் தன்னுடைய ரைட் ஹேண்டோடைய ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அத அந்த மவுத்துக்கு சென்டர்ல இருக்கக்கூடிய பல்லுல லைட்டா தேய்ப்பாரு. கியூட்டான ரியாக்ஷனோட இருக்கும். ஷாட் நம்பர் 10. இந்த ஷாட்ல சிவாஜ் சாருடைய வாயில சிகரெட் இருக்கும். சிவாஜி சார் பார்க்கக்கூடிய விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் அவ இவ்வளவு அழகா இருக்கிறாளே அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோட பாக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஷாட் நம்பர் 11. அடுத்து அவ என்ன பண்ண போறா அப்படின்ற ஒரு ஆவல். சோ இந்த மாதிரி விஷயத்த சிவாஜி சாருடைய ரியாக்ஷன்ஸ அந்த ஷாட்ல காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஷாட் நம்பர் 13. இதுல உற்சாகம் இருக்கக்கூடிய ஒரு முக உணர்ச்சியை சிவாஜி சார் காமிச்சிருப்பாரு. அந்த சிகரெட்டை அவர் புடிச்சு அப்படியே வெளியில எடுத்து தன்னுடைய நடு விரலால நாக்க டச் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஷாட் நம்பர் 14. இதுல சிவாஜி சார் கிளாஸோட தன்னுடைய ரியாக்ஷன்ஸை வெளிப்படுத்திருப்பாரு. அண்ட் கடைசி ஷாட், அதாவது 15வது ஷாட்ல பாத்தீங்கன்னா, அப்படியே மிட் ஷாட்ல இருந்து கேமரா அப்படியே டிராகிங்ல கொண்டு போயிருப்பாங்க. இந்த ஷாட்ல சிவாஜ் சார் அப்படியே உட்கார்ந்துட்டு சவுகார் ஜானகிய ஒரு அழகான ரியாக்ஷன்ல பார்க்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல, நார்மலான ஒரு கலைஞனால பண்ணிருக்கவே முடியாது. அவ்வளவு சூப்பரா சிவாஜ் சார் பண்ணிருப்பாரு. வெறும் ஒரு டிராகிங் ஷாட் மட்டும் தான் இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு இது இருக்காது. சாதாரண அந்த டிராக்கிங் ஷாட்ல அவ்ளோ சூப்பரா அந்த ரியாக்ஷன சிவாஜி சார் காமிச்சிருப்பாரு. அதோட கட் பண்ணா சௌகார் ஜானகி பாடுவாங்க. சோ ஃபைனலா அப்படியே சாங் முடியும். இப்படி ஒரு பாட்டுல ஒரு நடிகருக்கு எந்தவித டான்ஸும் பெரிய லெவலான ஆக்டிங்கும் குடுக்காம உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார வச்சு வெறும் 15 ஷாட்ட மட்டும் வச்சே ஒரு பாட்ட எடுத்திருக்காங்க அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய விஷயம்.
அந்த 15 ஷாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு க்ளோஸ் அப்பு, மிட்டு, வைடு, சைட் ஷாட்டு இந்த மாரி தான் இருக்கும். இத மட்டுமே பயன்படுத்தி ஒரு நடிகர காட்சிப்படுத்த முடியும் அப்டின்னா, அது சிவாஜி சாரால மட்டும் தான் முடியும். ஏன் சொல்றேன் அப்டின்னா, சிவாஜி சார் மட்டும் தான் உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த மாரி ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் குடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த நடிகராலயும் அது முடியாதுன்றது தான் நான் சொல்றேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத வந்து கமெண்ட்ல போடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, அடுத்து நீங்க இந்த ஒரு பாட்ட கேட்கும்போது கூட, நீங்க நோட் பண்ணி பாருங்க. கவுண்ட் பண்ணி பாருங்க. 15 ஷாட் கரெக்ட்டா வந்து வரும். 15 ஷாட்லயும் மிட்டு, க்ளோஸ் அப், ஒய்டு தான் போகும். எல்லாத்துலயுமே சூப்பரா அந்த ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். சரி, ஓகே. இந்த ஒரு விஷயத்த நான் அந்த ஒரு பாட்டு பார்க்கும்போது நோட் பண்ணேன். நீங்க எத்தன பேர் நோட் பண்ணீங்கன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோவ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு இந்த ஒரு நிகழ்வு பற்றி மக்களுக்கும் வந்து தெரிய வரும். இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனா, டெக்னாலஜியே இல்லாத அந்த ஒரு காலகட்டத்தில, வெறும் பெர்ஃபார்மன்ஸ மட்டுமே மெயினா வச்சு ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க அப்டின்னா, அத பத்தி இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ, அதனால தான் சொல்றேன். எல்லாத்துக்குமே இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீன்ல போடுறேன். நீங்க எல்லாருமே வந்து அந்த நம்பர சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர்கள பத்தியான சில விஷயங்கள நீங்க வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே மாரி நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.